சார் வணக்கம். வணக்கம். சார் இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுன்ஃபால்ல இருக்கு. ஆனா சில செக்டார் ஸ்டாக்ஸ் மட்டும் கிரீன் கலர்ல இருக்கு. அதுலயும் சுகர் இண்டஸ்ட்ரி ஸ்டாக்ஸ் எல்லாமே அப் ட்ரெண்ட்ல இருக்கு. இதுக்கான காரணம் என்னங்க சார்? வெள்ளிக்கிழமை வர்த்தகத்தில் பார்க்கும்போது சென்செக்ஸ் கிட்டத்தட்ட 1500 பாயிண்ட்டுக்கு மேலே இறங்கி இருந்தால் கூட சுகர் செக்டாரில் பங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 6% என்ற அளவுக்கு ஏற்றத்தில் தான் வர்த்தகம் நடந்தது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, சுகர் செக்டார் வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா பார்த்தீங்கன்னாக்கா சர்வதேச விலையில வந்து வீழ்ச்சி அடைந்து ஒரு இறக்கத்தில் தான் காணப்படுகிறது. இதில் வந்து பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. கடந்த லாஸ்ட் 5 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா சுகர் செக்டார் எல்லாமே ப்ளீடிங்கில் தான் இருந்தது. ஸோ இந்த மார்க்கெட்டில் இதுக்கப்புறம் அதில் வேறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதே சமயத்தில் ஏன் இந்த திடீர்னு இந்த விலை ஏற்றம் என்ன கிரீனில் இருந்தது அப்படின்னு பார்த்தாக்கா, மெயினாக வந்து கச்சா எண்ணெய் இருக்குது. அதனுடைய விலை வந்து சர்வதேச சந்தையில் கிட்டத்தட்ட $110 மேலே வர்த்தகம் நடைகிறது. எப்போதெல்லாம் இந்த மாதிரியான கச்சா எண்ணெய் விலை அதிகரித்து காணப்படுகிறதோ அப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சுகர் செக்டாரில் ஒரு கவனம் வரும். என்ன ரீசன் அப்படின்னாக்கா, நம்முடைய இந்திய அரசாங்கமே பார்த்தீங்கன்னாக்கா பெட்ரோல் டீசல் எல்லாம் வந்து நம்ம வந்து எத்தனாலுடைய மிக்சிங் பண்ணி இப்போ வந்து E20 அதாவது 20% வந்து பெட்ரோலில் வந்து நம்மளுடைய எத்தனாலுடைய கலப்பு பண்ணி நம்ம வந்து வாங்குகிறோம். ஸோ இந்த கன்சம்ஷனில் வந்து நம்முடைய எத்தனாலுடைய பங்களிப்பு அதிகரிக்கும் போது எத்தனால் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலப்பொருளாக இருக்கின்ற சுகர் கேன், அதாவது கரும்பு சக்கையிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு உபரி பொருள் தான் வந்து இந்த எத்தனால்ங்கிறது. ஸோ எத்தனாலுடைய தேவை அதிகரிக்கக்கூடும். ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு மாற்று எரிசக்தியை நோக்கி அரசாங்கம் நகர வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. இப்போ கட்டாயத்தை தொடர்ந்து விலை ஏற்றும் போது நமக்கு மாற்று எரிபொருள் தேவைனாக்கா இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒரு வகையாக நம்ம பார்க்குறோம். அதனால தான் அரசாங்கத்தில் வந்து இது பற்றிய ஒரு செய்திகள்லாம் கொஞ்சம் கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா பேசப்பட்டது. ஏற்கனவே E20 இருக்கிறது E30 அதாவது 30% என்ற அளவிற்கு இந்த எத்தனாலுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை எழுந்துள்ளது. இதனால தான் பார்த்தீங்கன்னா உடனே ஒரு சர்க்கரை துறை சார்ந்த பங்குகளில் வந்து ஒரு ஏற்றத்தை நம்மால் பார்க்க முடிந்தது. சார் இப்போ நீங்க பேசும்போது சொன்னீங்க, பெட்ரோலோட எத்தனால் கலக்கிறதோட விகிதத்தை ஜாஸ்தி பண்றதுனால சுகர் ஸ்டாக் ஏறுது அப்படின்ட்டு. இது மட்டும்தான் காரணமா சுகரோட விலைலாம் ஏறுறதுக்கு? இல்ல வேற என்னெல்லாம் காரணம் இருக்குங்க சார்? வேற என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முக்கியமாக இன்னொரு செய்தி என்ன வந்திருக்கு அப்படின்னாக்கா, சர்வதேச அளவிலேருந்து வரக்கூடிய ஒரு செய்தி. கடந்த 4 வருடங்களாகவே சர்க்கரை உற்பத்தி நம்ம இதில் அபரிமிதமாக இருக்கிறது. இந்தியாவுடைய உற்பத்தி மட்டுமல்ல, பிரேசில் நாட்டிலையும் வந்து சர்க்கரை உற்பத்தி அதிகமாக தான் இருக்கு. அதே சமயத்தில் இந்த ஆண்டு இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட் வரக்கூடிய செய்திகளில் பார்த்தீங்கன்னாக்கா, உத்தரப்பிரதேசத்தில் வந்து நம்மளுடைய ப்ரொடக்ஷனில் வந்து 2 முதல் 3% என்ற அளவிற்கு உற்பத்தி குறைந்துள்ளதாக செய்திகள் வந்துள்ளன. இது ஒரு ட்ரிகரிங் நியூஸ் ஒன்று. இரண்டாவதாக மிக முக்கியமாக பார்க்கப்படுவது எல்னினோ என்கின்ற ஒரு ஃபேக்டர். அதாவது எல்னினோ அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா, இப்போ பசிபிக் பெருங்கடல் மேலே வருடாந்திர அடிப்படையில் பார்க்கும்போது அந்த கடல் பகுதியின் மேலாக இருக்கக்கூடிய ஒரு தட்பவெப்பநிலை, அதாவது இந்த டெம்பரேச்சரில் வந்து வேரியேஷன் இருக்குது. அந்த வேரியேஷனுங்கிறது வந்து நார்மலாக வந்து 0.5 டிகிரி வரைக்கும் இருந்தாக்கா இதில் பெரிய எஃபெக்ட் கிடையாது. இதே இது 1.5 முதல் 2% என்ற அளவிற்கு வெப்பம் அதிகரிக்கும் போது இந்த காலநிலை மாற்றத்தின் காரணமாக மழைப்பொழிவு, அதாவது ரெய்னி சீசன் வந்து கொஞ்சம் தடைபடலாம், அதாவது தள்ளி போகலாம். மார்க்கெட் எப்படி, சந்தை எப்படி இதை வந்து எடுத்துக்கொள்ளணும்னாக்கா, இந்த எல்னினோ வந்தாக்கா என்ன மாற்றங்கள் வரும், அப்போ மழைப்பொழிவு தள்ளி போகலாம். மழைப்பொழிவு தள்ளி போனால் என்ன ஆகும், இந்த கரீஃப் சீசன்ல வந்து அவங்களுடைய விவசாயிகள் வந்து தங்களுடைய உற்பத்தியில வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துவது குறையக்கூடும். அப்போ நம்முடைய ப்ரொடக்ஷன் வந்து சுகர் ப்ரொடக்ஷன் குறையலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு காணப்படுகிறது. ஸோ இந்த காரணத்தில் அடிப்படையில் தான் இந்த எல்னினோ ஃபேக்டர் தான் மெயின் ஃபேக்டராக அடுத்ததாக சந்தை எதிர்நோக்கக்கூடிய ஒரு செய்தியாக சர்க்கரை துறை சார்ந்த பங்குகளில் முக்கியமாக காணப்படுகிறது. இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் இப்போ நீங்கள் ஏப்ரலில் வரப்போகிறோம். ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா ஒரு மிட் ஆஃப் ஏப்ரலில் வந்து அடுத்த அறிவிப்பு வரும். அப்போ வரும்போது தான் இதனுடைய இந்த பர்சன்டேஜ் ஆஃப் எல்னினோ வந்து இன்னும் எந்த அளவுக்கு விகரஸாக இருக்குது, இல்லை குறையுதா, இரண்டு பற்றிய செய்திகளும் வரக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு தெரியும். அதன் அடிப்படையில் தான் இந்த சர்க்கரை துறையினுடைய செயல்பாடுகள் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சார் இப்போ நீங்க டீட்டெயிலா சொன்னீங்க. இப்போ சர்க்கரை உற்பத்தி அப்படிங்கிறது உலக அளவில் எப்படி இருக்கு, இந்தியாவில் எப்படி இருக்கு, இந்தியாவும் அதுவும் மிஸ்மேட்ச் ஆகாதா, இனி வரும் காலத்தில் இது எப்படி இருக்கும் சார்? ஏற்கனவே நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியில் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். உலக அளவில் சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா பிரேசில் வந்து முக்கிய பங்காற்றுகிறது. இந்த சர்க்கரை ஏற்றுமதியில் முதல் இடத்துல இருக்கிறது பிரேசில். நாமளும் இந்தியாவும் அதுக்கு ஈக்குவலண்டாக இருக்கும், சைனாவும் இருக்காங்க.
ஸோ இப்போ காலகட்டத்தில் பார்க்கும்போது இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு சில சதவீதம் வந்து நம்முடைய உள்நாட்டு ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது நம்முடைய வருடாந்திர உற்பத்தி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 32 மில்லியன் டன்கள். இந்த 32 மில்லியன் டன்களில் பார்த்தீங்கன்னா நம்முடைய பஃபர் வந்து ஒரு 5 மில்லியன் டன் போயிடும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது தான் நம்ம வந்து உள்நாட்டு நுகர்வுக்காக கவர்மெண்ட் வந்து அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ ஏற்கனவே நம்மகிட்ட ஒரு பஃபர் இருக்கு. போன வருஷத்தினுடைய உற்பத்தியிலேருந்து எடுத்து வச்சிருப்பாங்க. இப்போ இதே அந்த 5 லட்சம் மெட்ரிக் டன் வந்து அடுத்த ஆண்டுக்காக நம்ம வந்து ஸ்டாக் இன்வென்ட்ரியை வந்து பில்டு பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து இப்போ இதுல ஏதாவது ஒரு ஷார்ட் ஃபால் வந்ததுன்னா இது அடுத்த வருடத்தினுடைய நம்முடைய ஸ்டாக் இன்வென்ட்ரிக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இது வந்து எல்னினோ ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஓரளவுக்கு இது இப்போ வரக்கூடிய செய்திகள் வந்து பாதிப்பு ஏற்படலாம் என்கின்ற ஒரு அச்சம் ஏற்பட்டுள்ளது. இதனால தான் இந்த சுகர் மார்க்கெட்டில் நம்ம வந்து பார்க்குறோம், இந்த சில கம்பெனியினுடைய பங்குகளுடைய விலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு பக்கம். வேர்ல்டு லெவலில் எப்படி இருக்கு, பிரேசிலுடைய உற்பத்தி எப்படி இருக்கு? பிரேசிலுடைய உற்பத்தி அதிகமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அங்கே வந்து 2 விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிரேசிலுடைய ஏற்றுமதியில் வந்து இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 14% என்ற அளவிற்கு ஏற்றுமதியை தடை செய்ய இருப்பதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதாவது வேர்ல்டு மார்க்கெட்டுக்கு பிரேசில் சப்ளை பண்றது வந்து குறைக்க போறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, வேர்ல்டுல வந்து ஏற்கனவே நம்ம வந்து இங்கேயே நம்ம இந்தியாவில் ஒரு எல்னினோ ஃபேக்டர்னு சொல்றோம். வேர்ல்டு மார்க்கெட்லையும் வந்து பிரேசிலுடைய ஏற்றுமதி குறையும் சொல்லும் போது உலக தேவைக்கான வரத்து வந்து குறைய போகிறது என்கின்ற ஒரு நிலை ஏற்பட இருக்கிறது. இப்படி இருக்கும்போது இந்த 14% அவங்க வந்து குறைக்கிறாங்கன்னு சொல்லும்போது, எதுக்காக இந்த 14% அவங்க ஏற்றுமதியை பிரேசில் குறைக்கிறாங்க அப்படின்னாக்கா, கச்சா எண்ணெய் விலை அதிகரிக்கும் போதெல்லாம் பிரேசிலுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னா, உடனே எத்தனால் டைவர்ஷனுக்கு போயிடுவாங்க. அவங்களுடைய கரும்பு எல்லாத்தையும் எடுத்து டைரக்டா எத்தனால் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்களே தவிர சர்க்கரை உற்பத்திக்கு அதை வந்து பயன்பாட்டுக்கு எடுத்துக்கொள்வதில்லை. ஸோ இந்த ஒரு டைவர்ஷன் நடக்கும்போது சர்க்கரையினுடைய உற்பத்தி அளவு குறைவதற்கான வாய்ப்புகள் உலக அளவிலே காணப்படுகிறது. ஸோ இந்த 2 காரணங்கள் தான் இந்த வருடத்துல வந்து இந்த வருடமோ இல்லை வரக்கூடிய ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை துறை சார்ந்த பங்குகளில் ஒரு ஏற்றம் பார்ப்பதற்கான முகாந்திரங்கள் இப்போ தென்படுகின்றன. இது ஒரு முதல் செய்தி. இரண்டாவதாக பிரேசிலுடைய கரன்சி இருக்கு பாருங்க, அது வந்து ரீல்னு சொல்லுவாங்க. அந்த ரீல் கரன்சியினுடைய போக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். என்ன ரீசன், எகெயின்ஸ்ட் US டாலர் பிரேசிலுடைய கரன்சி அதிகரித்தால் அவங்களுடைய பங்களிப்பு வந்து ஏற்றுமதி செய்யும்போது அவங்களுக்கு லாப சதவீதம் குறையும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எத்தனாலுக்கு டைவர்ஷன் வருவாங்க. ஸோ நம்ம கவனிக்க வேண்டியது வந்து பிரேசிலுடைய ரீல் கரன்சியினுடைய போக்கு எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருந்தாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய முதலீடுகளை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். சார், இப்போ சர்வதேச சந்தையில் சர்க்கரையோட உற்பத்தி எப்படி இருக்குன்றதெல்லாம் டீட்டெயிலாக சொன்னீங்க. பிரேசில் வந்து உற்பத்தியை குறைச்சிட்டு எத்தனால் உற்பத்தியை ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்றீங்க. பிரேசிலோட கம்பேர் பண்ணும்போது இந்தியா பெரிய நாடு, இந்தியாவுக்கும் எத்தனால் தேவை. இந்தியா இந்த மாதிரி முடிவை எடுக்க மாட்டாங்களா? சர்க்கரை உற்பத்தியை குறைச்சிட்டு எத்தனால் உற்பத்தி அதிகரிக்கலாம் அப்படின்ற முடிவு எடுக்க மாட்டாங்களா? அப்படி எடுத்தா என்ன சிக்கல் சார் நமக்கு வரும்? இல்லை, நிச்சயமா இப்போ இந்தியாவுடைய நிறுவனங்கள் வந்து எத்தனால் பயன்பாட்டுக்காக ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான் வந்து கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்றாங்க. அந்த 1.5 மில்லியன் டன்கள் மட்டும் தான் வந்து எத்தனால் பயன்பாட்டுக்காக நம்ம வந்து டைவர்ட் பண்றோம். சர்க்கரையை தவிர மீதி வந்து இந்த நிறுவனங்கள்லாம் எத்தனால் தயாரிக்கலாம்னு சொல்லி அரசாங்கம் வந்து நிர்ணயம் செய்துள்ளது. இந்த அளவு வந்து உற்பத்தி அதிகரிப்பதற்கான பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா நிச்சயமா அதிகரிக்கும். ஆனால் எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலையில வந்து ஆட்டோ நிறுவனங்கள் இல்லை. தட் இஸ் ஆட்டோ செக்டார்ல இருக்கக்கூடிய வாகனங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள்லாம் தங்களுடைய எத்தனால் பயன்பாடு அதிகரிக்கும் பொழுது அதனுடைய என்ஜினுடைய தரத்தை வந்து உயர்த்த வேண்டியதா இருக்கு, மாற்றி அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இது வந்து உடனடியாக நடக்குமா என்றால் நிச்சயமா நடப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. ஆனால் போக போக இதை ஒரு பாலிசியா கொண்டு வந்து இதனுடைய தாக்கங்கள் என்ன, ஏன்னா எத்தனால் மிக்ஸ் பண்ணும்போது இன்ஜினுடைய செயல்பாட்டு திறன் வந்து குறைகிறது. அதனாலதான் வந்து அவங்க வந்து வாகன நிறுவனங்கள்லாம் வந்து இதை வந்து கொஞ்சம் அப்போஸ் பண்றாங்க. இது வந்து E30 போனாக்க எங்களுடைய தயாரிப்புகளில் வந்து பெரிய அளவுக்கு மாற்றங்கள் செய்ய வேண்டியது இருக்கு, இதை வந்து செய்வதற்கு கால அவகாசம் வேணும்னு சொல்றாங்க. ஸோ இதனால E30ங்கிறது உடனடியாக வருவதற்கிற வாய்ப்புகள் மிகவும் குறைவு. அதே சமயத்தில் அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டால்தான் நம்முடைய இம்போர்ட் இருக்கு இல்லையா, நாம் வந்து பெருமளவு நம்ம வந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கின்றோம். அதுலேயும் இப்போ ஒரு $116 $112 இருக்கும்போது நிச்சயம் நம்முடைய சர்வதேச அளவில் நம்முடைய பட்ஜெட்ல வந்து நம்ம பெரிய பகுதியை வந்து நம்ம வந்து இதுக்காக செலவு பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு மாற்று கண்டிப்பாக தேவை என்பது அவசியம்தான். இது வந்து அரசாங்கம் இதுக்காக முழு முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது. இது பற்றிய சில முயற்சிகள் எல்லாம் எடுத்து அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன.
ஸோ இந்த ஒரு செக்டார் வந்து நம்ம வந்து நிச்சயமா கவனிக்க வேண்டிய ஒரு செக்டார். ஏன்னா எந்தெந்த ஒரு துறையில வந்து ஒரு நம்ம கிட்ட அதிகமாக இருக்கிறதோ அதிலிருந்து தான் நம்ம வந்து ஒரு பெரிய புதிய ஒரு பயன்பாட்டு பொருளை நம்ம வந்து உற்பத்தி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். நம்மள்ட்ட இல்லாத ஒன்றதை நம்ம இந்தியாவில் வந்து ஆயிலுடைய உற்பத்தி மிகவும் குறைவு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அதில் போய் நம்ம கவனத்தை செலுத்துறதுக்கு பதிலாக நம்மளிடம் எந்த கமாடிட்டி அதிகமாக இருக்கிறதோ அதிலிருந்து நமக்கு வந்து எப்படி ஒரு கச்சா எண்ணெய் போன்ற ஒரு மாற்று ஒரு எரிபொருளை உற்பத்தி செய்வதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். அப்போதான் நம்முடைய இம்போர்ட் பில் குறையும். அதுக்கான முயற்சிகளை தான் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். சார், இப்போ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்போ சர்க்கரை பங்குகள் அப்படிங்கிறது அதை ஒரு செக்டாரா பார்க்கணுமா இன்வெஸ்டர், அல்லது அது ஒரு கமாடிட்டி ப்ராடக்டா பார்க்கணுமா? எப்படி வந்து ஒரு இன்வெஸ்டர் சுகர் செக்டாரை அணுகணும் சார்? நிச்சயமா அது வந்து சுகர் செக்டார் வந்து ஒரு கமாடிட்டி தான். அதுல வந்து நோ டவுட் இல்லை. அது ஒரு கமாடிட்டி. அது வந்து செக்டாருங்கிறது ரெண்டாவது பக்கம் இருந்தால் கூட மெயினா வந்து ஒரு கமாடிட்டி. இந்த ஒரு கமாடிட்டியில முதலீடுகள் என்பது ஒரு பெரிய ஒரு எல்லாமே ஒரு அச்சம் தரக்கூடிய வகையில தான் எல்லாருமே இருக்காங்க. முதலீட்டாளர் வந்து ஒரு கமாடிட்டி மார்க்கெட்ல போய் பணம் பண்றதுங்கிறது அவ்வளவு ஈஸியான ஒரு எளிய முறையில நம்ம வந்து ஏதோ பார்க்குறோம், புக் வேல்யூ பார்க்குறோம், அந்த மாதிரி சமாச்சாரம் கிடையாது. இது வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் மிஸ்மேட்ச் எங்க நடக்குதுங்கிறத பார்த்து தான் நம்ம வந்து இதுல முதலீடு செய்யணும். ஸோ முதலீட்டாளர்கள் வந்து நம்ம எப்போதுமே கமாடிட்டி மார்க்கெட்ல பார்க்க வேண்டிய சில விஷயங்கள் என்னென்ன அப்படின்னாக்கா, சர்வதேச அளவில் உற்பத்தி எந்த அளவுக்கு ஒரு கமாடிட்டின்னு எடுத்துக்கிட்டாக்கா இதுல கமாடிட்டி பிளேயர்ஸ் யார் யாரெல்லாம் எந்தெந்த நாடுகள்லாம் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. இந்தியா, பிரேசில். இப்போ சுகர் எடுத்துக்கிட்டா இந்தியா, பிரேசில், தாய்லாந்து மற்றும் கிழக்காசிய நாடுகளில் வந்து ஒரு சில நாடுகள்லாம் வந்து சர்க்கரையை பெரிய அளவுக்கு உற்பத்தி செய்கின்றன. அப்போ இதுல டாமினன்ட் பிளேயர் யார் இருக்காங்க, யாரெல்லாம் ஏற்றுமதி செய்யறாங்க, எந்த நாடுல வந்து பிரச்சனைகள் இருக்கு, எந்த நாடுல வந்து கரன்சியோட வீக்னஸ் இருக்கு. இப்போ கரன்சி வீக்கா இருக்கும்போது நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நமக்கு அதனுடைய அட்வான்டேஜ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சட்டத்திட்டங்கள், அதாவது இறக்குமதி தீர்வைன்னு சொல்றோம் இல்லையா, இம்போர்ட் டேக்ஸ் போடுவாங்க. சில நேரத்தில் சர்க்குலஸ் ஜாஸ்தியா இருக்குன்னா இங்க இருந்து இறக்குமதி செய்யக்கூடாதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் நம்ம ஒன்றாக சேமித்து வைத்து தருணம் வரும் பொழுது, ஏன்னா இப்போ வந்து ஏன் மறுபடியும் நான் சுகர் செக்டார் இவ்வளவு தூரம் பேசுறேன் அப்படின்னாக்கா, கடந்த 5-6 ஆண்டுகளாக பார்க்கும்போது நம்முடைய சர்க்கரையினுடைய விலை வந்து பெரிய வீழ்ச்சியை சந்திருக்கிறது. சர்வதேச அளவில் $33 ஒரு அவுன்ஸினுடைய விலை 33-34 இருந்தது. தற்போது 13லேருந்து 15 வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு பெஞ்ச் மார்க்காக நம்ம எடுத்துக்கணும். ஒரு 5 வருஷமா குறைஞ்சி இந்த விலையிலே கிடைக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு பகுதியை முதலீடு செய்யலாம். ஒருவேளை இது மேலும் கீழே நகர்ந்து ஒருவேளை $11 $12 வந்தால் கூட தைரியமாக அதில் முதலீடு செய்து கால அவகாசம் கொடுக்க வேண்டும். அதனுடைய ரிசல்ட் வந்து இந்த சீசன் இல்லைன்னா அடுத்த சீசன்ல உங்களுக்கு வந்து ஒருவேளை இந்த சுகர் ப்ரொடக்ஷன் கம்மியாகுதுன்னா, இந்த 5 ஆண்டுகளாக நம்ம பார்த்து வந்தோம் இல்லையா, இந்த குறைந்த விலை இதையெல்லாம் ஈடுகட்டும் வழியில பார்க்கும்போது பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்து இந்த மார்க்கெட்ல பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நம்ம இந்த மார்க்கெட்டே இப்போ வந்து ப்ளீடிங்ல இருக்கு. ஜென்ரலா சென்செக்ஸோ நிஃப்டியோ எல்லாமே பெரிய அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000 புள்ளிகள் நம்ம வந்து சென்செக்ஸ்ல கடந்த 1-1.5-2 மாதங்கள்ல நம்ம வந்து பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கு. இப்போ எந்த ஸ்டாக்கை வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய கணிப்பினை பார்க்கும்போது ஒரு சுகர் செக்டார் வந்து ஒரு அட்ராக்டிவ் லெவல்ல இருக்கு. இதுக்கப்புறம் பெரிய இந்த வீழ்ச்சியிலையும் இது இன்னும் சரிஞ்சாக்க எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நான் பார்க்கின்றேன். இதை நம்ம வந்து பெரிய அளவில் இல்லாமல் ஒரு பகுதியாக நம்முடைய சுகர் செக்டார்ல நல்ல நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து அதுல முதலீடு செய்து கமாடிட்டி மார்க்கெட்ல என்ட்ரி இப்போ கிடைக்குது. எக்ஸிட் வரும்போது நம்ம வந்து ஒரு 3x 2x மேல போகும்போது, அதாவது 2 மடங்கோ அல்லது 3 மடங்கோ போகும்போது சரியாக அந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டு வெளியே வருவதற்கான வாய்ப்புகளையும் நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறது முக்கியமான பாயிண்டா நான் சொல்ல வரேன். இப்போ நீங்க சொன்னீங்க சரியும் போதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி, அதே மாதிரி எக்ஸிட் பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் அப்படின்ட்டு. சுகரை வந்து கமாடிட்டியா பார்க்கணும்னு சொல்றீங்க. இதோட இன்வெஸ்ட்மெண்ட் காலம் எவ்வளவு வச்சுக்கணும் சார்? இப்போ ஏன்னா வழக்கமா ஒரு பங்கை வாங்குறோம் அப்படின்னா லாங் டர்முக்கு பாருங்க அப்படிம்பாங்க. சுகர் செக்டாரை ஒரு இன்வெஸ்டர் எவ்வளவு காலத்துக்கு வச்சுக்கலாம் சார்? எஸ், இது வந்து லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோவில் இது மாதிரி பில்டு பண்ண முடியாது. இந்த மாதிரியான கமாடிட்டி ஸ்டாக்ஸ் எதுவுமே வந்து லாங் டேர்ம்லாம் வச்சுக்க முடியாது. எப்படி அதான் நான் சொல்ல வரேன், மறுபடியும் எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ சுகர் செக்டார் இருந்தால் 5 வருஷத்துக்கு குறைந்த விலையில் ஆரம்பிக்கிறோம். ஆனால் இதுக்கப்புறம் இந்த அப்வர்டு ட்ரெண்ட் வந்து எந்த வருடம் ஆரம்பிக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. வித்தின் எ ஷார்ட் டியூரேஷன் 1 இயர்லேயே உங்களுக்கு கிடைக்கலாம், இல்லை 2 வருஷத்துல கிடைக்கலாம், இல்லை 3 வருடத்துல உங்களுக்கு அதனுடைய ரிட்டர்ன் கிடைக்கலாம். கிடைக்கும் போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி வெளியில வந்துடணுமே தவிர
அதை வந்து நான் வந்து இது எப்போதும் எவர் கிரீன் ஸ்டாக்காக நம்ம வந்து 10 வருடத்துக்கோ அல்லது 15 வருடத்துக்கோ ஒரு growth oriented ஸ்டாக்ஸாக நம்ம வந்து ஒரு பேங்கிங் ஸ்டாக்காவோ இல்லை ஐடி ஸ்டாக்ஸாவோ இதை வந்து நம்ம கருதவே முடியாது. ஸோ என்ட்ரி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதை விட வந்து இம்பார்ட்டன்ட் வந்து எக்ஸிட் வந்து 2 மடங்கு நம்ம வந்து ரொம்ப கவனிச்சு லாபம் இருக்கா அந்த லாபத்தை வந்து எடுத்துருங்க, இல்லை ஒன்றும் பண்ணுங்க அசலை எடுத்துருங்க. அட்லீஸ்ட் நீங்கள் என்ன முதலீடு செய்தீர்களோ அந்த பணத்துக்கான ஒரு பகுதியை வந்து நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீதியை வேணா வச்சிடலாமே தவிர, முதல் கட்டமாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு முதலீட்டாளர் ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்குதுன்னா அதில் முதலீட்டை முதல்ல எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அது என்ன ரிட்டர்ன் கொடுக்குதோ அதை கொஞ்சம் அலோவ் பண்ணி நம்ம வந்து ஒரு வரக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் தான் இது வந்து நகர்கிறது. இதில் வந்து கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸோட பார்த்தீங்கன்னாக்க வரக்கூடிய சப்ளை டிமாண்ட் மிஸ்மேட்ச் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இதனுடைய இந்த ப்ரைஸ் அப்ரிசியேஷன் நடக்குது இந்த மாதிரியான கமாடிட்டி சந்தையில். ஸோ கமாடிட்டி சந்தையில் முதலீடு செய்யலாம், கவனமாக முதலீடு செய்யுங்கள், ரிட்டர்ன் ஆதாயத்தை நன்றாக பெறலாம். இது மாதிரியான இந்த மாதிரியான இப்போ சந்தை சரிந்திருக்கும் போது நான் இன்னொரு தகவலை நான் சொல்ல வரேன். கச்சா எண்ணெய் விலை அதிகரிக்கும் போதெல்லாம் பெரிய அளவில் பாதிக்கப்படக்கூடிய சில செக்டார்ஸ்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் வந்து பெரிய அளவில் வீழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த மாதிரியான கெமிக்கல் செக்டார்லையும் ஒரு சில நிறுவனங்கள், நான் வந்து பெரிய கிட்டத்தட்ட எப்படினாலும் ஒரு 100-150 நிறுவனங்கள் இருக்கலாம். இதில் 150 நிறுவனங்களில் சில நல்ல நிறுவனங்களும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அவங்கெல்லாம் வந்து இந்த கச்சா எண்ணெயுடைய டெரிவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, கச்சா எண்ணெயிலிருந்து பிரித்தெடுக்கக்கூடிய சில மூலப்பொருட்களை வைத்துக்கொண்டு அவர்களுடைய நிறுவன செயல்பாடுகள் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த கெமிக்கல் ஸ்டாக்ஸ்லேயும் நம்ம வந்து என்னென்ன நிறுவனங்கள்லாம் இருக்கின்றன, இது எப்போது டேர்ன் அரவுண்ட் ஆகும், மறுபடியும் இப்போ இறங்கும் உலகத்தில் இப்போ இருக்கக்கூடிய இந்த கச்சாயினுடைய டெரிவேட்டிவ் ப்ராடக்ட்ஸுடைய விலை வந்து பெரிய அளவில் ஏற்றம் கண்டதனால் நிறுவனங்களுடைய செயல்பாடுகள் குறைந்து காணப்படுகின்றன. ஸோ அப்போ கச்சாயினுடைய விலை ஏறும்போது பங்கு விலை குறைகிறது. அப்போ கச்சா எண்ணெய் நாளை விலை குறைந்தால் இதே நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள் மேல் நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. அதையும் நாம் கண்டறிவோம். வரக்கூடிய எபிசோட்ல நம்ம அடுத்த கட்ட ஒரு கெமிக்கல் பற்றிய ஒரு செய்திகளை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ.